ஃப்ரீ மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 7th மேக்ஸ் டேர்ம் 3ல எக்ஸசைஸ் 1.2ல ஃபஸ்ட்டு சம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஆட் பை யூஸிங் கிரிட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. கிரிட் மெத்தடில் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த சம்மை வந்து மேலே இருக்க அந்த ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ இதில் வந்து 51 பாக்ஸஸை ஃபஸ்ட்டு நம்ம கலர் பண்ணணும். ஓகேவா? 51னா இது எல்லா லைனுமே 10. ஸோ அடுத்தது இந்த லைன் ஃபுல்லாக 20, அப்புறம் 30, இது வந்து 40, இது வந்து 50. ஓகேவா? 50, 51 பாக்ஸ் கலர் பண்ணியாச்சு. அடுத்தது 25 ஆட் பண்ணணும். கரெக்டாக கொஷின் வந்து 0.51 + 0.25. ஸோ 25 பாக்ஸஸ் கலர் பண்ணணும். இப்போ இது வந்து ஃபுல்லாக கலர் பண்ணால் நமக்கு 9 பாக்ஸஸ் வருமா? ஓகேவா? இங்கே ஃபுல்லாக கவர் பண்ணால் 10 பாக்ஸஸ், அப்போ 19 பாக்ஸஸ் கவர் ஆகிடுச்சு. 20, 21, 22, 23, 24, 25 25 பாக்ஸஸ் நம்ம இப்போ கலர் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து எத்தனை இருக்குன்றது நமக்கு தேவையில்லை. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டலாக எத்தனை பாக்ஸ் கவர் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 10 பாக்ஸ், இதில் ஒரு 10 பாக்ஸ், இதில் ஒரு 10 பாக்ஸ், இது 10 10 10 10. அப்போ எத்தனை 10 வந்திருக்கு? 70 வந்துருச்சு. ஓகேவா? இங்கே 1 2 3 4 5 6 பாக்ஸ் கலர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ டோட்டலாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 0.76 பாக்ஸ் வந்து கலர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.76. ஸோ இதுதான் அதனுடைய டயக்ராம். இங்கேருந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கலர் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம கீழே போகலாம். இப்போ நம்ம கிரிட்டு வரைகிறதுக்கு பதிலாக நான் அந்த ஏற்கனவே இருக்கிற கிரிட்டில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். ஆட் த ஃபாலோயிங் பை யூஸிங் பிளேஸ் வேல்யூ கிரிட். இப்போ பிளேஸ் வேல்யூ கிரிட்னா பிளேஸ் வேல்யூ நம்ம யூஸ்வலாக நம்ம பாக்ஸ் போட்டு பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணணும். இப்போ இங்கே வந்து டெசிமல் நம்பர், அப்புறம் வந்து டென்ஸ், ஒன்ஸ், அப்புறம் டென்ஸ், அப்புறம் ஹண்ட்ரட்ஸ். இந்த கீழே இருக்க நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இதில் வந்து எழுதிட்டு இதில் வந்து பாக்ஸஸ் போட்டுக்கணும். போட்டு ஃபஸ்ட்டு நம்பர் என்னது? நமக்கு 25.8. ஸோ இந்த 25 பாயிண்ட்டை நம்ம இங்கே எழுதிக்கலாம். 25.8. ஸோ இப்போ இந்த 5ங்கிறது 1 பிளேஸில் வரும், 2 இங்கே வரும், ஸோ 8 வந்து நமக்கு இந்த இடத்துல வரும். கரெக்டாக? அதே மாதிரி 18.53 அப்படிங்கிறதுல இங்கே வந்து 1853 வரும். ஸோ இப்போ நமக்கு 8 இந்த 100th பிளேஸில் மேலே எதுவுமே இல்லாதனால நம்ம 0 சேர்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து கீழே எழுதணும். இப்போ இது ரெண்டையும் நமக்கு ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணோம். 03ங்கிறது நமக்கு 3 வரும். இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணால் 13 கேரி 1 வரும். ஸோ அப்போ இதை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 14, அப்போ 1 வரும், இங்கே அகெயின் 4 வரும். அப்போ இப்போ நமக்கு பாயிண்ட்டுங்கிறது இந்த இடத்துல வரும். கரெக்டாக? ஸோ இப்போ இதெல்லாம் பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எங்கே எழுதணும்னா 44.33. ஸோ இப்படி நம்ம எழுதுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுற வேல்யூ வந்து 44.33. அடுத்தது இப்போ நம்ம 17.4 23.435 நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். நம்ம இங்கே எழுதலாம். இப்போ 17.4 7ங்கிறது நம்ம ஒன்ஸு, அப்போ 1 இங்கே 4. அடுத்தது பார்த்திங்கன்னா 23.435. ஸோ இப்போ 23.435. இப்போ மேலே நம்பர் இல்லாத இடத்துல 0 போட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே 5 3 8, இது வந்து 10 வரும் ஆட் பண்ணும்போது. அப்போ இங்கே 4 கேரி கொடுத்துருக்கோம்ல, இங்கே 4. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 40.835. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பிளேஸ் வேல்யூ. இதில் இருக்கிறது வந்து நம்ம கிரிட் மாடலில் பிளேஸ் வேல்யூ கிரிட் மாடலில் நம்ம வந்து இதை பண்ணுறது. இப்போ அடுத்தது நம்ம தேர்டு சம் வந்து பார்ப்போம். இப்போ தேர்டு சம்மில் இதில் வந்து என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ இதிலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 0.46 நம்ம கிரிட் மாடலில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். அதிலேருந்து 0.13 நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஸோ அதே கிரிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த கிரிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 0.46லேருந்து 0.13 மைனஸ் பண்ணணும். 0.46னா இந்த ஃபுல் இதை கலர் பண்ணணும். இது 10 20 இதில் 30 பாக்ஸ் கவர் ஆகிடுச்சு, 40 பாக்ஸ் கவர் ஆகிடுச்சு. இங்கே வந்து 1 2 3 4 5 6 பாக்ஸ் கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது இதிலேருந்து 13 பாக்ஸாக மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணுன்னா
க்ராஸ் பண்ணணும், தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை நான் க்ராஸ் பண்ணி காட்டுறேன் இந்த கலரில். இப்போ வந்து 13 பாக்ஸை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பேலன்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 இங்கே எழுதுகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33. அப்போ இதனுடைய ஆன்சர் 0.33. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஆன்சரு, கிரிட் பண்ணுற ஆன்சரு. அடுத்தது நம்ம இப்போ 4th சம் வந்து பார்க்கலாம். இப்போ 4th சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்ராக்ட் த ஃபாலோயிங் பை யூஸிங் பிளேஸ் வேல்யூ கிரிட். பிளேஸ் வேல்யூ கிரிட்டை யூஸ் பண்ணி இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். செகண்ட் சம்மில் யூஸ் பண்ணோம்ல, ஸோ அது மாதிரி சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அதை நம்ம பண்ணலாம். இங்கே அதே மாதிரி டிஸ் வந்து நம்ம எந்த வேல்யூ ஃப்ரம் இருக்கோ அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கணும். 6.567 ஃப்ரம் 9.231லேருந்து 6.567 மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே எழுதிக்கலாம் 9231 6567. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணலாம். 1ல் 7 போகாது, ஸோ கேரி வாங்குவோம். ஸோ அப்போ 11 ஆகிடுச்சு. இப்போ நமக்கு 4 வந்துடுச்சு. இங்கே 2ல் 6 போகாது, அகெயின் நம்ம கேரி வாங்குவோம். ஸோ அப்போ இது 12 ஆகிடுச்சு. அப்போ இங்கே 6 வரும். இங்கேயும் அதே மாதிரி கேரி வாங்குவோம். 8 இங்கே கேரி வாங்கினா 11. ஸோ இப்போ நமக்கு 6 இங்கே பார்த்தீங்கன்னா 2664. ஸோ அப்போ என்ன எழுதணும்? 2.664. ஸோ இதான் இந்த சம்முடைய ஆன்சர், 2.664. ஓகேவா? அடுத்தது நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா 3.235லேருந்து ஃப்ரம் 7லேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணோம். இப்போ இந்த சம்மை நம்ம இதே கிரிட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7லேருந்து 3.235 யூஸ் பண்ணணும். இப்போ 7ங்கிறது ஒன்ஸ் தான். இப்போ 3.235. ஸோ இங்கே மேலே எதுவுமே இல்லாததுக்கு பதிலாக நம்ம 0 கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேலே ஜீரோஸ் இருக்கிறனால நம்ம இங்கே அப்படியே கேரி எடுத்து இங்கே 9 இங்கே 10 வரும். கரெக்டாக? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 10. இப்போ இங்கே பார்த்திங்க 10ல் 5 போச்சுன்னா 5 ஆஸ் யூஷுவல் மைனஸ் பண்ணுற மாதிரி தான். இங்கே 6 இங்கே 7 இங்கே 3. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.765. ஸோ இதனுடைய ஆன்சர் 3.765. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம இப்போ 5th சம் பார்ப்போம். 5th சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, சிம்பிளிஃபை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? சும்மா ஆஸ் யூஷுவல் நம்ம எந்த இதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 23.5லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுமே அடிஷனில் இருக்குது. கரெக்டாக? 23.5ம் 35.4ம் ப்ளஸில் இருக்குது. ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 27.89 மைனஸில் இருக்குது. 17ம் நமக்கு மைனஸில் இருக்குது. அப்புறம் இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 23.5ஐயும் 35.4ஐயும் ஆட் பண்ணலாம். அப்போ இங்கே 9 இங்கே பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட்டு 8 5 58.9 வந்துடுது. அடுத்தது 27.89 மைனஸ் 17 பண்ணணும். ரெண்டுமே மைனஸில் இருக்கிறனால ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். இப்போ 27.89 இங்கே வந்து 17. ஓகேவா? அப்போனா 0 போட்டுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா இது ரெண்டுமே மைனஸ் சிம்பிளில் இருக்குது. ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு சிம்பிள் மட்டும் நம்ம மைனஸ், இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ ரெண்டுமே நமக்கு மைனஸில் இருந்தால் இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். அப்போ 9 8 இங்கே பாயிண்ட்டு இங்கே 4 14 கேரி. அப்போ இங்கே 4 44.89. இப்போ நம்ம இந்த மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோமா? இப்போ இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவையும் நம்ம இப்போ மைனஸ் பண்ணணும். இப்போ 58.9லேருந்து 44.89 நம்ம இப்போ மைனஸ் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் வந்து வந்துடும். இப்போ நமக்கு 9 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ 0 கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே கேரி வாங்கலாம். ஸோ இப்போ இது 8 இது கேரி 1. அப்போ இங்கே 10.41 14.01. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம இப்போ 6th சம் பார்க்கலாம். 6th சம்மில் சுலைமான் பாட் 3.350 kg of potato, 2.250 kg of tomato and some onions
இஃப் த வெயிட் ஆஃப் த டோட்டல் ஐட்டம்ஸ் ஆர் டோட்டல் ஐட்டமோட வெயிட் வந்து நமக்கு இது. ஸோ இதில் வெயிட் ஆஃப் த ஆனியன்ஸ் மட்டும் சம்முன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளோ வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டோட்டல் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டோட்டல் வெயிட்லேருந்து இந்த ஆட் பண்ணுற வேல்யூவை மைனஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். பேலன்ஸ் இருக்க தான் நமக்கு ஆனியனோட வெயிட். இப்போ நம்ம டோட்டல் ஐட்டம் வந்து 10.250 kg. இதில் வந்து பொட்டேட்டோட வந்து 3.350 kg. அப்புறம் டொமேட்டோட 2.250 kg. ஓகேவா? இப்போ ஆனியன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் மூணுத்துடைய டோட்டல் தான் நமக்கு இந்த 10.250 kg. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ அண்ட் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோ அண்ட் ஆனியனை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு என்ன வருது? 0, இங்கே 0 கேரி 1, இங்கே வந்து 6, இங்கே 5.600. இது வந்து பொட்டேட்டோவும் டொமேட்டோவும் ஆட் பண்ண ஆன்சரு. இப்போ டோட்டல் ஐட்டத்துலேருந்து நம்ம பொட்டேட்டோவையும் டொமேட்டோ ஆட் பண்ண அந்த ஆன்சரை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ டோட்டல் வேல்யூ என்னது? டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 10.250. கரெக்டாக? இப்போ 10.250. ஸோ இதிலேருந்து நம்ம டோட்டல்லேருந்து நம்ம இந்த பொட்டேட்டோ டொமேட்டோ வேல்யூவை மைனஸ் பண்ணணும். இப்போ 0, இங்கே 5 இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு 0 வருது. இப்போ இங்கே நம்ம என்ன கொடுப்போம்? 0 கொடுத்துட்டு இங்கே 1 கொடுப்போம். அகெயின் நம்ம இங்கே தான் கேரி வேணும். இது 2 கிட்டே கேரி வேணும். அப்போ இது 9, இது 1. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 6 இங்கே வந்து 4.650. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ ஆனியனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 4.650 kg. இப்போ 7th சம் பார்க்கலாம். வாட் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 7.1 டு கெட் 0.713. 7.1 கூட எதை நம்ம மைனஸ் சப்ராக்ட் பண்ணுனா நமக்கு 0.713 கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நம்பர் தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ 5ல் 3 போச்சுன்னா நமக்கு 2 கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இந்த 3யை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ 5ம் 2ம் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 3யை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா 5லேருந்து இந்த 2வை மைனஸ் பண்ணால் இந்த 3 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி 7.1லேருந்து 0.713யை மைனஸ் பண்ணால் அந்த வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். 7.1லேருந்து 0.713யை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட் நேராக பாயிண்ட் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு 0 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே கேரி எடுக்கலாம். இப்போ 9, இங்கே 1. இப்போ இது வந்து 10 ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10ல் 3 போனால் 7, 9ல் 1 போனால் 8, இங்கே 0 இருக்குது. அகெயின் இங்கே கேரி வாங்குவோம். 10 ஆகிடுச்சு. 3 இங்கே 6.387. ஸோ இந்த 6.387ஐ 7.1 கூட மைனஸ் பண்ணால் தான் நமக்கு 0.713 கிடைக்கும். ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் 6.387. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 8th சம் பார்க்கலாம். ஸோ 8th சம்மில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மச் இஸ் 35.6 கிலோமீட்டர் லெஸ் தென் 53.7 கிலோமீட்டர். ஸோ எவ்வளோ வந்து 35.6 கிலோமீட்டர் லெஸ் தென் 53.7 கிலோமீட்டர். 53.7 கிலோமீட்டருக்கு 35.6 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது தான் நமக்கு கேட்குறாங்க. சரியா? இப்போ இது நம்ம டிஃப்ரென்ஸ் வேணும்னா இதிலேருந்து இது நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 35.6 வந்து 53.7 கிலோமீட்டருக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது 53.7லேருந்து 35.6 கிலோமீட்டரை மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே 1 பாயிண்ட், இங்கே 53, இங்கே 35 இருக்குது, இங்கே 4, இங்கே கேரி 1, 13ல் 5 போனால் 8, இங்கே 1, 18.1 கிலோமீட்டர். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அகிலன் பர்ச்சேஸ்ட் எ ஜாமெட்ரி பாக்ஸ் ஃபார் 25.75 rupees. பென்சில் வந்து 3.75 rupees அண்ட் பென் வந்து 7.90 rupees. ஓகேவா? ஹி கேவ் 50 rupees டு த ஷாப்கீப்பர். அவன் வந்து டோட்டலாக 50 rupees ஷாப்கீப்பருக்கு கொடுக்குறான். அப்போ வாட் அமௌண்ட் டிட் ஹீ கெட் பேக்? ஸோ பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவன் எடுத்திருப்பான்? டோட்டலாக அவன் 50 rupees கொடுக்குறான் ஷாப்கீப்பர்கிட்ட. ஸோ அதில் வந்து 25.75 rupees வந்து எதுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி பாக்ஸ்க்கு. ஷார்ட் எழுதியிருக்கேன். இது வந்து ஷாப்கீப்பருக்கு கொடுக்குற அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட். ஓகே. இப்போ இதில் ஜாமெட்ரி பாக்ஸுக்கு 25.75 போயிடுச்சு. அதே மாதிரி பென்சிலுக்கு வந்து 3.75 போயிடுச்சு. அதே மாதிரி பென்னுக்கு வந்து 17.90 வந்து போயிடுச்சு.
ஸோ இப்போ இது மூணுமே இந்த வேல்யூலேருந்து போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த 50லேருந்து இந்த 3 வேல்யூயும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ அவனுக்கு வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 நம்ம வாங்கின 3 ஐட்டத்துடைய டோட்டல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 50லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 3த்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து 10 கேரி 1 வருது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 424. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்துடும். இங்கே 7 14 17. ஸோ இங்கே 47.40 ருபீஸ். டோட்டலாக 40 ருபீஸ்க்கு அவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். இப்போ டோட்டலாக அவன் ஷாப்கீப்பர்கிட்ட 50 ருபீஸ் கொடுக்குறான். 50 ருபீஸில் அவன் வாங்கின ஐட்டம் வந்து 47.40 ருபீஸ் ஆகுது. ஸோ பேலன்ஸ் ஷாப்கீப்பர் எவ்வளோ கொடுப்பாருன்னா இதை மைனஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இங்கே பாயிண்ட் கொடுத்து 00 கொடுக்கணும். ஸோ இங்கே 0, இங்கே 4, இங்கே 10 வரும். திரும்ப கேரி கொடுப்போம் இங்கே. அப்போ 10ல் வந்து 4 போச்சுன்னா நமக்கு 6 பாயிண்ட், இங்கே 2, இங்கே 2.6 ருபீஸ். ஸோ இதுதான் நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டு. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம 10th சம் பார்ப்போம். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வித் த சைட்ஸ் மெஷரிங் 3.8 சென்டிமீட்டர். ஸோ ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோடைய சைட்ஸ் வந்து 3.8 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே 3.8 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே 3.8 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்லாம் 3 சைடுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதனுடைய பெரிமீட்டர்னா 3 சைடுமே ஆட் பண்ணுற வேல்யூ. ஸோ அப்போ 3 சைடே ஆட் பண்ணுற வேல்யூனா 3.8, 3.8, 3.8. ஸோ இதுதான் பெரிமீட்டர். ஓகே. ஸோ இப்போ ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ 4 to 24 பாயிண்ட் கொடுப்போம். இங்கே வந்து நமக்கு 11.4. டோட்டலாக 11.4 சென்டிமீட்டர் தான் பெரிமீட்டரோடைய வேல்யூ. ஓகே. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷினில் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா 1.0 கூட 0.83 ஆட் பண்ண எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் 1.0 கூட 0.83. ஸோ இங்கே 3க்கு மேலே எதுவுமே இல்லைனால 0 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கே 0, இங்கே வந்து 9, இங்கே 1. ஸோ அப்போ இது 10 ஆகிடுச்சு. அப்போ 7, 1.0, 0.17 தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ அடுத்தது 12th சம் பார்க்கலாம். 7.0லேருந்து 2.83 மைனஸ் பண்ணணும். 7.0லேருந்து 2.83 மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ 6, 9 கேரி 1. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம கேரி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 7, 1.4, 4.17. ஓகேவா. இப்போ அடுத்தது நம்ம 13th சம் பார்ப்போம். சப்ராக்ட் 1.35 ஃப்ரம் 3.51. 3.51லேருந்து 1.35 நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் இப்போ கேரி வாங்கலாம். இப்போ இது 11 ஆகிடுச்சு. அப்போ இங்கே 6, 1.2, 2.16. ஓகேவா. அடுத்தது பாருங்கள் 14th சம் ஆஃப் 2 டெசிமல்ஸ் இஸ். 2 டெசிமல் நம்பருடைய சம் வந்து நமக்கு 4.73. அதில் ஒரு டெசிமல் நம்பர் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொரு டெசிமல் நம்பர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 3.21 கூட இன்னொரு டெசிமல் நம்பர் ஆட் பண்ணால் அதனுடைய சம் வந்து 4.73. ஸோ 4.78. ஓகே. இப்போ இது ரெண்டு நம்பருடைய சம் வந்து 4.78. அந்த டோட்டல் வேல்யூமையும் கொடுத்துட்டாங்க, ஒரு டெசிமல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த டோட்டல் வேல்யூலேருந்து அந்த ஒரு நம்பரை நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த பேலன்ஸ் இருக்க வேல்யூ தெரிஞ்சிடும். கரெக்டாக. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 8ல் 1 போனால் 7, இங்கே 5.1, 1.57. ஓகே. 1.57. 3.21 கூட 1.57 ஆட் பண்ணும்போது தான் நமக்கு 4.78 கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 15th சம்மு. த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 டெசிமல்ஸ் இஸ். இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ், சப்ராக்ஷன். ஸோ ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணினா நமக்கு 86.58 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துட்டாங்க 42.31. ஸோ இன்னொரு டெசிமல் நம்பர் என்ன இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணினா நமக்கு இந்த நம்பர் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நம்பர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ கீழே பாருங்கள் நமக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த நம்பர் 42.31ங்கிறது நமக்கு சின்ன நம்பர். அப்போது இது வந்து 42.31 இங்கே இருக்கும். அப்போ பெரிய நம்பர் மேலே இருக்கும். இந்த நம்பர் தான் நமக்கு மிஸ் ஆகுது. ஸோ இதில் என்ன நம்பர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ 86 கூட இந்த ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ 86.58 கூட 42.31 ஆட் பண்ணால் நமக்கு அந்த ஒரு நம்பர் தெரிஞ்சிடும். இப்போ 98.812, 128.89 தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ இப்போ 128.89லேருந்து 42.31 மைனஸ் பண்ணால் 86.58. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே. இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.